So hi friends, இப்போ வந்துட்டு ஒரு அடுத்த வாரம் நடக்க போற ஆர்ஆர்பி கிளர்க்கு பிலிம்ஸ் எக்ஸாம்க்காக சும்மா ஒரு ப்ராக்டிசஸ் மாதிரி பார்த்தோம். எல்லா டாபிக்ல இருந்தும் மேக்ஸிமம் ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் கவர் பண்ண மாதிரி பார்த்துறேன். டாபிக் வைஸ் வீடியோ வந்துட்டு இந்த வாரத்துக்குள்ள நான் போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நான் ரேஷியோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அடுத்து பெர்சன்டேஜ். ஏன்னா எல்லா டாபிக்லயுமே இந்த ரெண்டு இதுதான் வந்து பேசிக். ஸோ கால்குலேஷன்ஸ் எல்லாமே இந்த ரேஷியோ, இந்த பெர்சன்டேஜ் இதை பேஸ் பண்ணியே தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். மற்ற எந்த டாபிக் போனாலும் டைம் அண்ட் ஸ்பீட்னாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எது வேணாலும் இந்த பெர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொபோர்ஷனும் ரொம்ப ஒரு மெயின் ரோலா இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வாரத்துக்குள்ள அந்த டாபிக் வைஸ் வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் டிஸ்டன்ஸ் அந்த டாபிக் என்ன சொல்றாங்க பாருங்க. A train of length 210 meter, ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் 15 செகண்ட்ஸ்ல ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. சோ அப்ப அந்த 15 செகண்ட்ஸ் இன்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ட்ரெயினோட லென்த் பிளஸ் அந்த பிரிட்ஜோட லென்த். அதுவே வந்து 21 செகண்ட் எடுத்துக்குது ஒரு டேர்னல கிராஸ் பண்ண. அப்போ அந்த இடத்துல 21 டைம் இன்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேர்னலோட லென்த் பிளஸ் அந்த ட்ரெயினோட லென்த் ரெண்டு சேர்ந்து கிடைக்கும். சோ இதுதான் மீனிங். நம்மகிட்ட என்ன கேக்குறாங்கன்னா லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் வந்து half the length of the tunnel. சோ டர்னல்ல half length தான் பிரிட்ஜ் இருக்குது. நம்மகிட்ட வந்துட்டு length of the bridge கேக்குறாங்க. சோ இது யூசுவலா நம்ம பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் லென்த் வந்து 210, ட்ரெயினோட லென்த் பிளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ். ஓகேவா? இது டிவைடட் பை ஸ்பீட். அதாவது ரெண்டு கேஸ்லயுமே ஸ்பீடு சேம். சோ நம்ம ஸ்பீட வந்து ஈக்குவேட் பண்றோம். ஓகேவா? சோ இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணா அது எவ்வளவு டைம் எடுத்துக்குது? 15 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. ஈக்குவல் டு டர்னல கிராஸ் பண்ணும்போது என்ன லென்த்? ட்ரெயினோட லென்த் பிளஸ் லென்த் ஆஃப் டர்னல் டிவைட் பை அதை கிராஸ் பண்ற டைம் வந்து 21 செகண்ட்ஸ். ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா லென்த் ஆஃப் டர்னல் வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் பி. அப்ப இந்த லென்த் ஆஃப் டர்னலுக்கு பதிலா 2 டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் பி எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணா இது 5 டைம்ஸ் போகும், இது 7 டைம்ஸ் போகும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7 into 210, 5 into 210. சோ டிஃபரன்ஸ் வந்து 2 into 210, 420 வரும். இங்கிட்ட வந்து 7 into LB, இந்த சைடு 10 LB. சோ 7 அந்த சைடு -7 ஆயிரும். 10 - 7 வந்து 3 LB ஆயிரும். சோ 3 டைம்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் பிரிட்ஜ். क्वेश्चन நம்மட்ட இந்த லென்த் ஆஃப் பிரிட்ஜ் தான் கேக்குறாங்க. சோ 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா லென்த் ஆஃப் பிரிட்ஜ் வந்து 140 மீட்டர். ஓகேவா? சோ இதுதான் நம்ம யூசுவலா பண்ற அப்ரோச். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, சின்ன விஷயம் தான். சோ இது ட்ரெயின்னு எடுத்துங்க, இது வந்துட்டு பிரிட்ஜ்னு எடுத்துங்க. ஓகேவா? சோ இது வந்து பிரிட்ஜ், இது வந்து ட்ரெயின். சோ இந்த ட்ரெயின் வந்து இந்த பிரிட்ஜை சேர்த்து கிராஸ் பண்ணி அந்த சைடு போறதுக்கு எடுக்கிற டோட்டல் டைம் தான் இந்த 15 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்த கேஸ்ல வந்து என்ன நடக்குது? டர்னல கிராஸ் பண்ணுது. சோ ஒரு டர்னல கிராஸ் பண்ணுது, சேம் ட்ரெயின் தான், சேம் ஸ்பீடு. ஓகேவா? இந்த டர்னல கிராஸ் பண்றதுக்கு 21 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பிரிட்ஜோட லென்த்தும் டர்னலோட லென்த்தும் சேமா இருந்திருந்தா இந்த 21 பதிலா இங்கேயும் 15 தான் வந்திருக்கும். ஏன்னா ரெண்டு கேஸ்லயுமே சேம் லென்த். பட் ஆனா 6 செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்குது. அது எதுனால? இந்த டர்னல் வந்து பிரிட்ஜோட லென்த்துக்கு ஈக்குவல் கிடையாது, பிரிட்ஜ மாதிரி டபுள் மடங்கு. ஓகேவா? சோ பிரிட்ஜ மாதிரி டபுள் மடங்கு டர்னல் லென்த், அதனால இந்த 6 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்குது. ஓகேவா? சோ அப்ப என்ன மீனிங் ஆயிருது? இந்த பிரிட்ஜ கிராஸ் பண்றதுக்கு 6 செகண்ட்ஸ் எடுக்குது, அந்த மாதிரி மீனிங் ஆயிருமா? ஏன்னா இது ஒரு பிரிட்ஜ் லென்த், இது ஒரு பிரிட்ஜ் லென்த். ஏன்னா டர்னல் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் அந்த பிரிட்ஜோட லென்த்துக்கு ஈக்குவல். சோ இந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிற 6 செகண்ட்ஸ் எதனால ஆகுது அப்படின்னா இந்த பிரிட்ஜ் மாதிரியே இன்னொரு லென்த்தை கிராஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் அந்த எக்ஸ்ட்ரா 6 செகண்ட்ஸ். சோ 6 செகண்ட்ஸ்ல பிரிட்ஜ கிராஸ் பண்ணது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ பிரிட்ஜ் பிளஸ் ட்ரெயின் சேர்த்து கிராஸ் பண்ண 15 செகண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ட்ரெயினுக்கு மட்டும் இது வந்து ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் பிரிட்ஜ். அப்ப ட்ரெயினுக்கு மட்டும் எவ்வளவு எடுத்திருக்கும்? 15ல இருந்து 6 போச்சுன்னா 9 எடுத்துருக்குமா? சோ 9 செகண்ட்ஸ் எடுத்திருக்கும். சோ டைம் வந்துட்டு ஸ்பீடு வந்து சேம். சோ ஸ்பீடு சேம்னா நம்ம டைம் ரேஷியோவா டைரக்டா லென்த் ரேஷியோவா எடுத்துக்கலாம். சோ 9 செகண்ட்ஸ் வந்து ட்ரெயினோட லென்த் என்ன கொடுத்திருக்காங்க? 210 கொடுத்திருக்காங்க. அப்போ பிரிட்ஜோட லென்த் 6 என்ன வரும்? 6 into 210, 126, 14. சோ 140 மீட்டர். சோ பிரிட்ஜோட லென்த் வந்து 140 மீட்டர். சோ இது வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம். சோ பிரிட்ஜ் லென்த்துக்கு டர்னல் இருந்திருந்தா சேம் 15 செகண்ட் தான் வரப்போகுது. ஆனா 6 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்குது. அது எதனால வந்துச்சு?
டேர்னலும் பிரிட்ஜும் சேம் கிடையாது, பிரிட்ஜ மாதிரி டபுள் மடங்கு. சோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த 6 செகண்ட்ஸ் வந்து பிரிட்ஜ் மாதிரி இருக்க ஒரு லென்த் எக்ஸ்ட்ராவா கிராஸ் பண்ணதுனால எடுத்துக்கிட்ட எக்ஸ்ட்ரா டைம் தான். சோ அந்த லென்த் வந்து பிரிட்ஜோட லென்த்துக்கு ஈக்குவல். அப்ப பிரிட்ஜ கிராஸ் பண்ண 6 செகண்ட்ஸ் ஆகுது, டோட்டலா 15 செகண்ட்ஸ். சோ ட்ரெயினோட லென்த் மட்டும் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா 9 செகண்ட்ஸ் எடுக்கும். சோ ஸ்பீடு சேம்ன்றனால நம்ம டைம் ரேஷியோவை டைரக்டா டிஸ்டன்ஸ் லென்த்துக்கு ஈக்குவேட் பண்றோம். சோ 9 செகண்ட்ஸ்ல வந்து 210 மீட்டர் ட்ரெயினோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப 6 செகண்ட்ஸ்ல வந்து 140 மீட்டர் வரும் பிரிட்ஜோட லென்த். சோ இது பார்த்தோன்னே சொல்லிடலாம். சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் தான். என்ன சொல்றாங்கன்னா, அனிருத் டிரைவ்ஸ் 30% faster than Pulkit. Both start from same time from Pune and reach Mumbai at the same time. சோ இதுல வந்துட்டு அனிருத் வந்து ஃபாஸ்டர் சொல்றாங்க இன்னொரு பர்சனோட, ரெண்டு பேரும் சேம் டைம்ல கிளம்பி சேம் டைம்ல ரீச் ஆகிறாங்க. இது எப்படி பாசிபிள்? ஏன்னா அனிருத் வந்து ஃபாஸ்டரா ஓடுறாங்க, அப்ப அவர் தானே முன்னாடி ரீச் பண்ணிருக்கணும். பட் அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, அனிருத் வந்து இடையில 1.5 ஹவர்ஸ் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஓகேவா? சப்போஸ் அவர் ரெஸ்ட் எடுக்காம கண்டினியூஸா ரன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அனிருத் ரீச் ஆகி 1.5 ஹவர்ஸ் கழிச்சுதான் அந்த இன்னொரு பர்சன் ஸ்லோயரா ஓடிடுறாங்க அவங்க ரீச் பண்ணிருப்பாங்க. சோ கொஸ்டின் வந்து அந்த மாதிரி மாறிடும். சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு பேரும் ஃபுல் டிஸ்டன்ஸா ரெஸ்ட் இல்லாம கிராஸ் பண்ணிருந்தாங்கன்னா 1.5 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் வரும் ரெண்டு பேருக்கு இடையில. சோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட ஸ்பீடு வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் வந்து 30% மோர், ஒருத்தர் வந்து நார்மல் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம கான்செப்ட் ரேஷியோல போட்டோம் அப்படின்னா, சோ இது வந்து அனிருத், இது வந்து அந்த இன்னொரு பர்சன். சோ அனிருத் வந்து 30% ஃபாஸ்டர். அப்போ இவர் வந்து 100 இருந்தா இவர் வந்து 130 இருப்பாரா? சோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 13:10 வரும். இது வந்து என்னது? ஸ்பீட் ரேஷியோ. டைம் ரேஷியோ ரெண்டு பேரும் சேம் டிஸ்டன்ஸ் தான் போறாங்க, புனே டு மும்பை போறாங்க. சோ டிஸ்டன்ஸ் சேம்ன்றனால டைம் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். சோ இப்படி இன்வெஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா 10:13. இது வந்து டைம் ரேஷியோ. சோ இதுக்கு இடையில ரேஷியோல டிஃபரன்ஸ் என்ன வருது? 3 யூனிட்ஸ் வருது. இந்த 3 யூனிட்ஸ் வந்து டைம்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்னு சொல்றாங்க? 1.5 ஹவர்ஸ். சோ 3 யூனிட்ஸ் வந்து 1.5 ஹவர்ஸ்க்கு ஈக்குவல். அப்போ 10 யூனிட்ஸ் வந்து என்ன வரும்? சோ क्वेश्चन நம்ம என்ன கேக்குறாங்க? சோ டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. சோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 260 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் புல்கிட். ஓகே, இப்போ 10 யூனிட்ஸ் வந்து 3 யூனிட்ஸ் வந்து 1.5 னா 1 யூனிட் வந்து 0.5 வரும். அப்ப 10 யூனிட் வந்து 5 ஹவர்ஸ் வரும். ஏன்னா அப்படியே அதுல பாதி ஆகும். 3ல பாதி ஆகுது, அப்ப 10ல பாதி ஆகும். அதே மாதிரி இவர் எடுத்துக்கிற டைம் வந்து 13ல பாதி ஆகி 6.5 ஹவர்ஸ் இருக்கும். ஓகேவா? நம்மகிட்ட இவருடைய ஸ்பீட் தான் கேக்குறாங்க. நம்மகிட்ட டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குது, அவர் எடுத்துக்கிற டைம் இருக்குது 6.5. சோ 6.5 பாயிண்ட்ல கஷ்டமா இருக்குன்னா 13/2 எழுதிக்கீங்க. சோ இந்த 2 மேல போயிடும். சோ இப்ப கிராஸ் பண்ணீங்கன்னா 20 into 2 40 kmph. இதுதான் வந்து அந்த இன்னொரு பர்சனுடைய ஸ்பீடு. இது வந்து ரேஷியோ மெத்தட் நம்ம யூஸ்ஃபுல்லா பண்றது. ஒரே லைன்ல முடிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் ரீட் பண்றீங்களா? ரீட் பண்ணும்போது சேம் டிஸ்டன்ஸ் உங்க மைண்ட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல வந்துட்டு நம்ம என்னென்ன ஃபார்முலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றத உங்க மைண்ட்ல வந்துடணும். என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு? இந்த மாதிரி ரேஷியோ இன்வெஸ்ட் பண்ணி போட்டுருக்கலாம். ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ்னால ஸ்பீடு டைமும் உங்களுக்கு இன்வெஸ்ட் ப்ரொபோஷனல். வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்முலா இருக்குல்ல, ஸ்பீட் 1 இன்ட்டு ஸ்பீட் 2 இன்ட்டு டிஃபரன்ஸ் இன் டைம் டிவைட் பை டிஃபரன்ஸ் இன் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். சோ நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மெத்தடே எல்லா சம்முக்கும் ஷார்ட்டா முடிக்க முடியாது. ஒரு சில சம்ல ரேஷியோ மெத்தட்ல பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும், ஒரு சில சம்ல இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். அதனால எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இங்க சேம் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் கொஸ்டின்ல. ரெண்டு பேருமே புனே டு மும்பை தான் போறாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ எப்படி யூஸ் பண்ணலாம்? S1 S2 நம்ம என்னவா எடுக்கிறது? அனிருத் இந்த இன்னொரு பர்சன் எதை வேணா எடுத்துக்கலாம். நான் வந்து S1 வந்து அனிருத்னு எடுத்துக்கிறேன். S2 வந்து இன்னொரு பர்சனோட ஸ்பீடு 10x இன்ட்டு டிஃபரன்ஸ் இன் டைம் வந்து நம்ம என்ன இருக்கு? 1.5 இருக்கு. டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் வந்து என்ன வருது? 3x வருதா? சோ ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து 260 சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்மகிட்ட என்ன கேக்குறாங்க? இந்த 10x இதோட வேல்யூ மட்டும் கேக்குறாங்க. சோ இதை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. இந்த x கேன்சல் ஆயிரும். இது வந்து 2 டைம்ஸ் போயிடும், இது வந்து 20 டைம்ஸ் போயிடும். இந்த 2 அந்த சைடு போகும்போது இந்த பக்கம் 10x மட்டும் இருக்கும். 2 அங்கிட்டு போய் 40 kmph ஆயிரும். சோ ஒரே லைன்லயே முடிஞ்சிடும். ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு boat and stream டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, a man goes downstream with a boat to some destination and returns upstream to his original place. அதாவது டிஸ்டன்ஸ் சேம் இங்கேயும். ஓகேவா? சோ டிஸ்டன்ஸ் சேம்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே உங்க மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடணும்? ரேஷியோல வந்துட்டு ஸ்பீட் ரேஷியோ டைம் ரேஷியோ இன்வெஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்.
போட் அண்ட் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சோ சேம் டிஸ்டன்ஸ்ன்றாங்களா, ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா நமக்கு தெரியும் 2ab by a plus b. இங்க ab க்கு பதிலா upstream downstream யூஸ் பண்ண போறீங்க. அப்போ 2 into upstream into downstream divided by upstream plus downstream. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபார்முலா நான் சொல்லிருக்கேன் நிறைய இதுல. சோ என்னன்னா போட் ஸ்பீட் இருக்குல்ல, சோ போட் ஸ்பீட் x ஸ்கொயர் மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட் y ஸ்கொயர் டிவைடட் பை x ஈக்குவல் டு 2 times of distance divided by total time. சோ இந்த மூணு பாசிபிலிட்டி உங்க மைண்ட்ல வந்து நிக்கணும். போட் அண்ட் ஸ்ட்ரீம்ல சேம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னாலே இந்த மூணு டாபிக்கும் உங்க மூணு கான்செப்ட் உங்க மைண்டுக்கு வரணும். ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஒண்ணு, இந்த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா ஒண்ணு, சோ நம்ம யூசுவலா எப்பயும் பண்ற ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா ஒண்ணு 2ab by a plus b. ஓகேவா? சோ இப்போ क्वेश्चन நமக்கு என்னென்ன டேட்டா எல்லாம் கொடுத்திருக்காங்க. x வந்து 10 kmph சொல்லிட்டாங்க, y யோட வேல்யூ வந்துட்டு 4 kmph சொல்லிட்டாங்க. சோ ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஒரே லைன்ல உங்களுக்கு d கிடைச்சிரும். நம்மட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 10 x ஸ்கொயர் வந்து 100 வரும், y ஸ்கொயர் வந்து 16 வரும், டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் d இன்டு டோட்டல் டைம் வந்து நமக்கு என்னது 5. சோ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இத 2 டைம்ஸ் இத கேன்சல் பண்ணிருங்க. சோ அகைன் இந்த 2 இங்க வந்துச்சா 4 ஆயிருமா. சோ d ஈக்குவல் டு 84 by 4 வந்து என்ன வரும், 21 கிலோமீட்டர் வரும். சோ சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாம். இது எல்லாமே நீங்க சேம் டிஸ்டன்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு மைண்ட்ல வந்து நிக்கணும். என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கு நான் அகைன் சொல்றேன். ஒரே மெத்தட் எல்லா சமுக்கும் யூஸ் ஆகாது கண்டிப்பா. ஒரு சில இந்த மெத்தட் வேற சமுக்கு ரொம்ப டைம் கொடுக்கும், பட் இந்த இதுல சீக்கிரமே முடிஞ்சிடும். அதனாலதான் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ அடுத்து நம்ம வேற என்ன பண்ணலாம், அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் வச்சு எதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னா x y இருக்கு. அப்ப அப்ஸ்ட்ரீம் வந்து என்ன வரும், 10 - 4 6 வரும், டவுன் ஸ்ட்ரீம் வந்து 14 வருமா. சோ இத வச்சு ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா நம்ம எப்படி பண்ணலாம், 2 டைம்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் இன்டு டவுன் ஸ்ட்ரீம். நம்ம நார்மலா 2ab பண்ணுவோம்ல, 2ab by a plus b. சோ இந்த இடத்துல ab க்கு பதிலா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டு எடுத்துக்க போறோம். ஏன்னா ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 2 into 6 into 14 divided by 20. இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு. நம்மகிட்ட டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. சோ ஸ்பீடோட டைம் மல்டிப்ளை பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டைம் வந்து என்ன சொல்றாங்க, 5 hours சொல்றாங்க. சோ நமக்கு கிடைக்க போற டிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எப்பயுமே டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கும். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த சம பொறுத்த வரைக்கும் என்னது, அவரு ஸ்டார்டிங் பிளேஸ்ல இருந்து ஒரு பிளேஸ் போயிட்டு அகைன் ரிட்டர்ன் வராரு. சோ ரெண்டும் சேர்த்து தான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ரெண்டும் சேம்ன்றனால நம்ம 2d எடுத்துக்கிறோம். நம்ம வெறும் d தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஆக்சுவலா. சோ இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண பாருங்க. இது வந்து 4 டைம்ஸ் போகும், இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், அகைன் இது 7 டைம்ஸ். சோ இங்க d மட்டும் இருக்கு, இங்க 3 into 7 இருக்கு. சோ d ஈக்குவல் டு 21 கிலோமீட்டர். ஓகேவா? சோ இது ஒரு மெத்தட். அது மூணாவது என்ன பாசிபிலிட்டி நம்ம பார்த்தோம், ரேஷியோ மெத்தட். சோ ரேஷியோல நம்ம என்ன பண்ணலாம், அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம், அதாவது ஸ்பீடு வந்து டைமுக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அந்த கான்செப்ட். சோ அப்ஸ்ட்ரீம் வந்து என்னது 6, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு வந்து 14. இது வந்து ஸ்பீட் ரேஷியோ. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3:7 வரும். சோ டைம் ரேஷியோ வந்து அப்படியே உல்டாவா திரும்ப வருமா, 7:3. இது வந்து டைம் ரேஷியோ. டோட்டல் டைம் வந்து ரேஷியோல என்ன வருது, 10 யூனிட்ஸ். பட் ரியல் டைம் வந்து நமக்கு 5 hours கொடுத்துருக்காங்க. சோ 10 யூனிட்ஸ் வந்து 5 hours. அப்படியே ஆஃப் ஆகுதா, அப்ப 7 வந்துட்டு அப்படியே ஆஃப் ஆகும். சோ 3.5 hours. அதே மாதிரி 3 வந்துட்டு 1.5 hours அப்படியே ஆஃப் ஆயிரும். சோ நமக்கு d மட்டும் தான் வேணும். சோ அப்ஸ்ட்ரீம் இன்டு இந்த டைம், அப்படி இல்ல அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் இன்டு டவுன் ஸ்ட்ரீம்ல எடுத்துக்கிற டைம். இது ரெண்டுல எதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான் வரும். சோ 6 into 3.5 பண்ணீங்கன்னா 21 தான் வரும். அப்படி இல்ல 14 into 1.5 பண்ணாலும் சேம் 21 கிலோமீட்டர் தான் வரும். சோ சேம் டிஸ்டன்ஸ் பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு இது மூணுமே உங்களுக்கு மைண்ட்ல வந்து நிக்கணும். அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷன் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, a mixer contains dash liters of water. சோ எவ்வளவு லிட்டர் வாட்டர் நம்ம சொல்லல, ஆனா மில்கோட குவாண்டிட்டி 20 லிட்டர் சொல்லிட்டாங்க. இது வந்து இனிஷியல் கண்டிஷன். அதுல இருந்து 20% மிக்சரை ரிமூவ் பண்ணிட்டு சேம் குவாண்டிட்டி வாட்டர் ஆட் பண்றாங்க. சோ ஃபைனலா வந்துட்டு ரேஷியோ வந்து ரிவர்ஸ் ஆயிருது. சோ இங்க வந்துட்டு நமக்கு எதுவுமே எந்த க்ளூமே கொடுக்கல அவங்க. இனிஷியல் ரேஷியோ என்னன்னு சொல்லல, ஃபைனல் ரேஷியோ என்னன்னு சொல்லல. பட் இனிஷியல் மில்க் குவான்டிட்டியில சொல்லியிருக்காங்க. ஃபைனலா வந்துட்டு ரேஷியோ ரிவர்ஸ் ஆயிருதுன்னு சொல்லிக்கிறாங்க. சோ இனிஷியல் ரேஷியோ வந்துட்டு m/w அப்படின்னா ஃபைனலா வந்து எப்படி மாறிடும், w/m மாறிடும். சோ இது நீங்க குழப்பிக்க கூடாது. இனிஷியல் மில்க் வந்து m, ஓகேவா, ஃபைனல் மில்க் வந்து w. சோ அந்த வேர்டிங்ஸ் குழப்பிக்க கூடாது. m w இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு வந்து குழப்பிக்க கூடாது.
இனிஷியல் மில்க்னா M, ஃபைனல் மில்க் வந்து W. இந்த சம பொறுத்த வரைக்கும். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்க பாத்துட்டீங்கனாலே இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆக்சுவலா இது ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் எழுதுறேன். பட் எக்ஸாம்லாம் வந்துட்டு நீங்க டைரக்டா தான் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல நமக்கு என்னென்ன இருக்கு? ஸோ 1 மைனஸ் ரிமூவ் பை டோட்டல் வந்து 20% ரிமூவ்டு. n வந்து 1 தான், ஏன்னா ஒரு டைம் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. ஓகேவா? இனிஷியல் ஃபைனல்ல என்ன எழுதுவீங்க? இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஆட் பண்றது 20% ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்றாங்க? வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்போ நீங்க மில்கோட இனிஷியல் ஃபைனல்ல தான் நீங்க இங்க எழுதணும். அது பெர்சன்டேஜாவும் இருக்கலாம், குவான்டிட்டியாவும் இருக்கலாம், வேற என்னது ப்ரொபோசல் இது ரேஷியோல கூட எழுதலாம். அதாவது ஃபிராக்ஷன்ல எழுதுவோம்ல அந்த மாதிரி கூட எழுதலாம். ஓகேவா? சோ இங்க நமக்கு இனிஷியல் மில்க் இருக்கு. சோ நம்ம குவான்டிட்டில எழுதுவோம். சோ இனிஷியல் மில்க் வந்து நமக்கு என்ன இருக்கு? 20 இன்டு 1 மைனஸ் ரிமூவ்ட் எவ்வளவு? 20%. சோ 20/100 ஈக்குவல் டு ஃபைனல் மில்க் வந்து என்ன வரும்? இதை சால்வ் பண்ணீங்கன்னா 20 இன்டு 4/5 வருமா? சோ 4/5 ஈக்குவல் டு 4 டைம்ஸ், so 16 வரும். இது வந்து ஃபைனல் மில்க். ஓகேவா? இந்த சம பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஆட் பண்றதுனால நம்ம இனிஷியல் ஃபைனல் மில்க் வேல்யூ எடுக்கிறோம். சோ ஃபைனல் மில்க் வந்து 16. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க 20 இருந்தது, இப்போ இங்க 16 மாறி இருக்கு. சோ அப்ப என்ன மீனிங்? இந்த W ஓட வேல்யூ வந்து 16 அர்த்தம். அதுதான அர்த்தம். ரேஷியோ ரிவர்ஸ் ஆகுதுன்னா என்ன மீனிங்? குவான்டிட்டி ரிவர்ஸ் ஆனாலும் ரேஷியோ ரிவர்ஸ் ஆக முடியும். சோ அப்ப இனிஷியலா இங்க வாட்டர் வந்து 16 இருந்திருக்கும். அப்பனாதான் இந்த 20% ரீப்ளேஸ்மெண்ட்க்கு அப்புறமா இது 16:20 மாறி இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபார்முலா பாருங்க நமக்கு எவ்வளவு சிம்பிளா முடிச்சு கொடுக்குது. ஜஸ்ட் அந்த குவான்டிட்டியை மட்டும் தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணும்போது நமக்கு தலகால் புரியாம இருந்துச்சு. பட் இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா ஆன்சர் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் क्वेश्चन. ஓகேவா? சோ ஆன்சர் வந்துட்டு 16. சோ क्वेश्चन வந்துட்டு அந்த வாட்டர் வந்து எவ்வளவு கேக்குறாங்க? வாட்டர் வந்து 16 லிட்டர். அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு மென்சுரேஷன் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா length of rectangle had been half and its breadth had been 10 meter less. அதாவது இனிஷியலா லென்த் பிரெத் ஒரு ரெக்டாங்கிள் இருந்திருக்கு. சோ நார்மல் கண்டிஷன்ல அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயர் சொல்லிருக்காங்க. சோ ரெக்டாங்கிள் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? லென்த் இன்டு பிரெத். இது வந்து 800 மீட்டர் ஸ்கொயர். யூனிட் ரொம்ப முக்கியம். சோ மீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்ன பண்றாங்க? இந்த லென்த் வந்து பாதியா குறைக்கிறாங்க. சோ இது வந்து L/2 ஆயிரும். பிரெத்ல இருந்து 10 மீட்டர் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. சோ B-10 ஆயிரும். சோ இந்த புது கண்டிஷன்ல நம்ம என்ன சொல்றாங்க? பெரிமீட்டரை பத்தி சொல்றாங்க. இந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் பெரிமீட்டர்ல நடக்கிற சேஞ்சஸ் சொல்றாங்க. சோ பெரிமீட்டர் வந்து என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் L plus B. அதாவது புது லென்த் பிளஸ் புது பிரெத். சோ பெரிமீட்டர்னால 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இது வந்து புது ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர். ஓல்டு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து என்ன வரும்? 2 டைம்ஸ் ஆஃப் L plus B. சோ நார்மல் லென்த் பிளஸ் பிரெத். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 60 மீட்டர் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா இந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் 60 மீட்டர் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ ஓல்டு பெரிமீட்டர் மைனஸ் நியூ பெரிமீட்டர் வந்து 60 மீட்டர். இப்போ இந்த எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? சோ 2L plus 2B மைனஸ் இந்த 2 கேன்சல் ஆயிரும். சோ மைனஸ் L மட்டும் இருக்கும். மைனஸ் 2B பிளஸ் 20 ஈக்குவல் டு 16 இருக்கும். இந்த 2B கேன்சல் ஆயிரும். 2L மைனஸ் L வந்து வெறும் L. இந்த 20 அந்த சைடு போகும்போது -20 ஆகி 60 - 20 14 வரும். சோ லென்த் வந்து 40. சோ இங்க 40 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா B வந்து என்ன வரும்? 20 வரும். அப்பதான் ஏரியா வந்து 800 மீட்டர் ஸ்கொயர் வரும். நம்மகிட்ட ஃபைண்ட் தி இனிஷியல் பிரெத் கேக்குறாங்க. சோ இனிஷியல் பிரெத் வந்து 20 மீட்டர். அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு ஆவரேஜ் டாபிக்ல இருந்து வந்திருக்கு. என்ன சொல்றாங்க? A batsman has an average of dash runs. சோ ஆவரேஜ் இனிஷியல் ஆவரேஜ் நம்மகிட்ட சொல்லல. பட் 12 இன்னிங்ஸ் நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் 12 இன்னிங்ஸ்க்கு சர்டன் ஆவரேஜ் அவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு. அது நமக்கு என்னன்னு தெரியல. அதுதான் நம்மகிட்ட கேக்குறாங்க. அடுத்து வந்துட்டு he scored 64 runs and 50 runs in respectively next 2 innings. அடுத்த 2 இன்னிங்ஸ்ல 64 ரன் ஒரு இன்னிங்ஸ்லயும் இன்னொரு இன்னிங்ஸ்ல 50 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாரு. இதனால ஓவராலா 14 இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவருடைய ஆவரேஜ் வந்து 33 ஆயிருக்கு. சோ நம்மளுடைய இனிஷியல் ஆவரேஜ் வந்து என்ன கேக்குறாங்க? இனிஷியல் ஆவரேஜ் கொடுக்கல, அது x ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? சோ ஆவரேஜ் வந்து x. நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து 12 சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்கோர் டோட்டல் ஸ்கோர்ஸ் வந்து என்ன வரும்? டோட்டல் ரன் வந்து நம்பர் ஆஃப் மேட்ச் இன்டு ஆவரேஜ் வருமா? சோ 12x. சோ அடுத்த மேட்ச்ல 13th மேட்ச்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணாரு? 64. அடுத்த 14th மேட்ச்ல 50 ரன் ஸ்கோர் பண்றாரு. சோ இது எல்லாம் சேர்ந்து ஃபைனல் ஆவரேஜ் வந்து என்ன இருக்கு அவருக்கு? மொத்தம் 14 மேட்ச் ஆயிருதா? சோ 14 மேட்ச் இன்டு ஃபைனல் ஆவரேஜ் வந்து 33.
இந்த டோட்டல் ஈக்குவல் டு இந்த ஃபைனல் டோட்டலுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 64 plus 50 வந்து 114 வரும். இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 420 42 462 மைனஸ் இந்த 114 இந்த சைடு வெறும் 12x மட்டும் இருக்கும். ஸோ 12x ஈக்குவல் டு இந்த வேல்யூ என்ன வரும்? 362 352 348. ஸோ 348 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 29 வரும். சோ அப்ப அவரோட இனிஷியல் ஆவரேஜ் வந்து 29 இருந்திருக்கும். இதெல்லாம் क्वेश्चनல கேக்குறாங்க. இது வந்து யூசுவலா நம்ம பண்றது. பிரிலிம்ஸ்ல இப்படி அப்ரோச் பண்ணா டைம் இருக்காது கண்டிப்பா. சோ கால்குலேஷன் ஃபாஸ்டா போடுறவங்க டக்குன்னு பண்ணி முடிச்சிருவீங்க. பட் கொஞ்சம் கால்குலேஷன் வீக்கா இருக்கவங்களுக்கு அலிகேஷன் வந்து இந்த சம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அலிகேஷன் வந்து எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலா சம் நம்பர் ஆஃப் மேட்ச் அதுக்குன்னு ஒரு ஆவரேஜ் ஓகேவா. சோ புதுசா ஒரு 2 இன்னிங்ஸோ இல்ல 3 இன்னிங்ஸோ எவ்வளோ சர்டைன் இன்னிங்ஸ் பிளே பண்றாங்க, அதுல ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கோர் இது பண்ணிருப்பாங்க, ரெண்டும் சேர்ந்து ஃபைனல் ஆவரேஜ் வந்திருக்கும். சோ இனிஷியல் கேஸ் ஒன்னு, நியூ கேஸ் ஒன்னு, ரெண்டும் சேர்ந்து ஃபைனல் வந்திருக்கும். சோ இந்த மாதிரி கேஸ் எல்லாத்துலயுமே நம்ம அலிகேஷன் யூஸ் பண்ணலாம். இதுல அலிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? இனிஷியல் ஆவரேஜ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. ரெண்டு மேட்ச் சேர்த்து கன்சிடர் பண்ணோம்னா இந்த ரெண்டு மேட்ச் உடைய ஆவரேஜ் வந்து என்ன வரும்? டோட்டல் ரன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் மேட்சஸ். டோட்டல் ரன் வந்து 114 டிவைட் பை நம்பர் ஆஃப் மேட்சஸ் பண்ணீங்கன்னா 57 வரும். சோ அந்த ரெண்டு மேட்ச்ல ஆவரேஜ் வந்து 57. இந்த ரெண்டு ஆவரேஜ் சேர்ந்து புது ஆவரேஜ் வந்து 33. இது வந்து ஃபைனலா இங்க கொடுத்திருக்காங்க क्वेश्चनல. கீழ வந்துட்டு நம்பர் ஆஃப் மேட்சஸ். சோ இனிஷியலா இந்த x வந்து 12 மேட்ச் உடைய ஆவரேஜ், இந்த 57 வந்து இந்த 2 மேட்ச் உடைய ஆவரேஜ் ஓகேவா. இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 6:1 வரும். இப்போ பண்ணீங்க அப்படின்னா 6 into x plus 1 into 57 வரும் equal to 6 plus 1 into 33 ஓகேவா. 6x equal to 7 into 33 என்ன வரும்? 210 231 வரும். 231ல 57 போச்சுன்னா 181 164 வருமா. சோ x ஓட வேல்யூ வந்து 2 times of 6 so 9. சோ x ஓட வேல்யூ வந்து 29. சோ அலிகேஷன்ல பண்ணோம்னா அப்படி தான் பண்ணலாம். அடுத்த क्वेश्चन வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா சதுர் மார்க்ஸ் அப் an item by 220. அதாவது எம்பிக்கும் சிபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சொல்றாங்க 220. சோ மார்க்ட் அப் அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டா மார்க்கெட் பிரைஸ் கொடுக்கல, அத நல்லா புரிஞ்சுக்கங்க. 220 and sells it at discount of 25% such that he earns a percentage profit of 13/14%. சோ நிறைய பேருக்கு क्वेश्चन ரீட் பண்ணும்போதே மூட் அவுட் ஆயிரும். என்னன்னா இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து, பட் ரொம்ப சிம்பிள். ஃபிராக்ஷன்ல கொடுத்தாதான் என்ன கேட்டா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சோ இந்த 33 13/14 ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும் அப்படின்னா என்ன வரும்? 14 into 33 plus 13. சோ 420 452 465 வருமா? 462 அதாவது 14 into 33 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 420 42 462 அதோட பிளஸ் 13 ஆட் பண்ணிக்கிறோம். சோ 475 வரும். சோ 475/14%. சோ பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணனும் அப்படினா கீழ 2 ஜீரோ ஆட் பண்ணனும். அப்போ இந்த 475 ப்ராஃபிட், இந்த 1400 சிபி. இது வந்து ரேஷியோல தான் நான் சொல்றேன். அப்ப எஸ்பி வந்து என்னவா இருக்கும்? சிபி பிளஸ் ப்ராஃபிட் ஆட் ஆகி 1875 இருக்கும் ஓகேவா. இந்த क्वेश्चन பார்த்தா நமக்கு வந்துட்டு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபார்மேட் ஞாபகம் வரணும். எந்த ஃபார்மேட்? எம்பி பை சிபி இன்டு எஸ்பி பை எம்பி ஈக்குவல் டு எஸ்பி பை சிபி. சோ இந்த எம்பி பை எஸ்பி நமக்கு தெரியாது, அதனால அதை அப்படியே எடுத்துக்கிறோம். எம்பி பை எஸ்பின்னு எடுத்துக்குவோம். அடுத்து எஸ்பி பை எம்பி क्वेश्चनல டிஸ்கவுண்ட் என்ன சொல்லிருக்காங்க? 25%. அப்போ மார்க்கெட் பிரைஸ் வந்து 100 இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 75 இருக்கும். ரேஷியோ எடுத்தீங்கன்னா 3/4 வரும். சோ 3/4 ஈக்குவல் டு எஸ்பி பை சிபி நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். எஸ்பி வந்து 1875, சிபி வந்து 1400. சோ இப்ப டைரக்டாவே கேன்சல் பண்ணீங்கன்னா 3 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 625 வரும். இங்க வந்துட்டு 4 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 3 times 30/315 வரும். அகைன் இத 25 ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 25 டைம்ஸ் போகும். இது வந்துட்டு 14 டைம்ஸ் போகும். சோ ஃபைனலா எம்பி பை சிபி வந்து என்ன வருது? 25/14. டிஃபரன்ஸ் வந்து என்ன வருது? 11 யூனிட்ஸ் வருது.
இந்த 11 யூனிட்ஸ் தான் அவங்க இனிஷியலா சொன்னா 220 rupees, அதாவது சிபியோட 220 rupees அதிகமா மார்க்அப் பண்ணிருக்கான். மார்க்அப் பிரைஸோட மார்க்கெட் பிரைஸ் வர, ஓகேவா? சோ 11 யூனிட்ஸ் வந்து 220 ஈக்குவல். அப்ப நம்ம क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? சிபி. சோ 1 யூனிட் வந்து 20 rupees-ஆ? சோ சிபி வந்து 14 யூனிட் வந்து என்ன வரும்? 14 into 20 280 rupees வரும். சோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மார்க்அப் பர்சன்டேஜ் கொடுத்து ப்ராஃபிட் கேட்டாலும் இந்த ஃபார்மட் ஞாபகத்துக்கு வரணும். இந்த அதாவது எம்பி பர்சன்டேஜ், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், இது மூணுல ஏதா ரெண்டு கொடுத்து இன்னொன்னு கேக்குறாங்க அப்படினாலே இந்த ஃபார்மட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரணும். அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு டைம் அண்ட் ஒர்க் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா x y z can complete a task together in 8 hours. மூணு பேர் சேர்ந்து 8 hours முடிக்கிறாங்க. நம்பர் ஆஃப் hours taken by x and y to complete the task. அதாவது x உம் y உம் இண்டிவிஜுவலா எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க அதுக்கு உண்டான ரேஷியோ வந்து 1:4 சொல்லிருக்காங்க. z மட்டும் இந்த டாபிக் இந்த வர்க்க வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாங்க. நம்மட்ட x அலோன் கேக்குறாங்க. சோ இத வந்து நம்ம ரெண்டு வகையான அப்ரோச்சஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நார்மலா யூஸ்ஃபுல்லா நம்ம பண்ணணும் அப்படின்னா x to y யோட டைம் ரேஷியோ சொல்லிருக்காங்கல, x to y யோட டைம் ரேஷியோ வந்து 1:4. இது வந்து டைம் ரேஷியோ. சோ ரெண்டு பேரும் சேம் ஒர்க் தான் பண்றாங்க. அகைன் இங்க ஒர்க் சேம்ன்றதுனால டைமும் எஃபிஷியன்சி இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல். அப்ப எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 4:1 ன்னு வருமா? இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. சோ x plus y plus z சேர்ந்து 8 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க. சோ x ஓட எஃபிஷியன்சி 4 plus y ஓட எஃபிஷியன்சி 1 plus z ஓட எஃபிஷியன்சி z ன்னு எடுத்துக்கங்க. மூணு பேர் சேர்ந்து 8 ஹவர்ஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க. சேம் ஒர்க்க, அதனால தான் ஈக்குவல் போடுறேன். சேம் ஒர்க்க z மட்டும் 28 டேஸ்ல முடிக்கிறாரு, ஓகேவா? சோ இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இது 2 டைம்ஸ் போகும், இது 7 டைம்ஸ் போகும். 2 உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 plus 2z equal to 7z ன்னு இருக்குமா? சோ இந்த 2z அந்த சைடு போகும்போது சோ இது 2 மாதிரி இருக்கு. இந்த வேரியேஷன்ஸ் பாத்துக்கங்க. சோ 5z equal to 10 ன்னு இருக்கும். அப்ப z ஓட எஃபிஷியன்சி வந்து 2 வருமா? சோ அப்ப டோட்டல் வொர்க் வேணும்னா z ஓட எஃபிஷியன்சி இன்டு z எடுத்துக்கிற டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 56 ன்னு வரும். சோ நம்மட்ட என்ன கேக்குறாங்க? x அலோன். சோ x அலோன் கம்ப்ளீட் பண்றது, x ஓட எஃபிஷியன்சி 4 இருக்கா, டோட்டல் வொர்க் 56 இருக்கு. அப்ப x மட்டும் அந்த வொர்க்க 14 டேஸ்ல முடிப்பாங்க. இது வந்து ஒரு வகையான அப்ரோச், ஓகேவா? வேற எப்படி அப்ரோச் பண்ணலாம்? LCM மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்மட்ட x y z மூணு பேரோட டைம் வந்து 8 சொல்லிருக்காங்க, z மட்டும் 28 சொல்லிருக்காங்க. LCM எடுத்தீங்கன்னா என்ன வரும்? டோட்டல் வொர்க் 56 ன்னு வரும். இவங்க மூணு பேரோட எஃபிஷியன்சி 7, z ஓட எஃபிஷியன்சி 2. அப்ப x y z ல இருந்து z மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா x plus y ஓட எஃபிஷியன்சி வந்து என்ன வரும்? 7 minus 2 5 ன்னு வருமா? சோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு x plus y ஓட எஃபிஷியன்சி 5 தான் இருக்கு. அதனால எந்த சேஞ்சஸும் பண்ணணும் அவசியம் இல்ல. சோ x வந்து 4, y வந்து 1. சோ இப்ப டோட்டல் வொர்க் இருக்கு, x ஓட எஃபிஷியன்சி இருக்கு. சோ 56/4 equal to 14. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வேற நம்பர் வந்திருந்தது, 3 வந்திருந்தது அப்படின்னா இந்த 3யவும் இங்க x plus y வந்து நமக்கு என்ன வருது? 5 வருது. இங்க x plus y வந்து 3 வருது. அப்போ இது ரெண்டையும் நீங்க ஈக்குவேட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டெப்புக்கு வரணும். நான் வந்துட்டு இங்க ரெண்டுமே சேமா இருந்ததுனால ஆல்ரெடி நமக்கு செப்பரேட் ரேஷியோ இருக்கு. இங்க அடிஷன்லயும் டோட்டல் வந்து 5 தான் வருது, இங்க ரேஷியோலயும் டோட்டல் 5 தான் வருது. அதனால நான் டைரக்டா x4 y5 எடுத்துட்டேன். வேற நம்பரா இருந்தா ஃபர்ஸ்ட் அதை ஈக்குவேட் பண்ணிட்டு அடுத்து இந்த ஸ்டெப்புக்கு வரணும். சோ இந்த क्वेश्चन ஆன்சர் வந்து 14. சோ அடுத்த क्वेश्चन வந்துட்டு ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் क्वेश्चन, காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட். என்ன சொல்றாங்கன்னா A invested rupees x at 10% per annum for 1 year and B invested x plus 400. So principal difference வந்து 400 வருது. இத மைண்ட்ல வச்சுங்க. செகண்ட் ஸ்கீம் B ல வந்து 16% per annum for 2 years. ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரஸ்டா எதுவுமே சொல்லல. எதுவுமே சொல்லல அப்படின்னா நீங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் எடுக்கணும், ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஓகே சாரி, அவங்களே சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க, எதுவுமே சொல்லல அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். So sum of simple interest earned by A and B is 254. Then what is the value of x? So sum of interest கொடுத்திருக்காங்க. பிரின்சிபலுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து 400 சொல்லிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைம் கொடுத்திருக்காங்க. நம்ம இத ஈஸியா பிரிலிம்ஸ் லெவல் அப்ரோச் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டோட சம்ம எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து 10% ஃபார் 1 இயர். அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும்? அதாவது A வந்து 100% A ன்னு எடுத்துக்கங்க, B வந்து 100% B ன்னு எடுத்துக்கங்க, ஓகேவா? சோ A ல வந்து 1 இயருக்கு 10%, அப்ப 10% A பிளஸ் B ல வந்து எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 16% ஃபார் 2 இயர்ஸ். அப்போ
100%ல 32% என்ன வரும் 32% B ன்னு வரும் ஓகேவா இந்த சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க 254 இப்போ நம்ம क्वेश्चनல என்ன கேக்குறாங்க x ஓட வேல்யூ கேக்குறாங்க சோ xன்றது இந்த a தான் b வந்துட்டு x + 400 சோ நம்ம a ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்ப b வந்து கேன்சல் பண்ணனுமா சோ நார்மலான ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ 4x + 2y = 300 இன்னொரு ஈக்குவேஷன்ல x + y = 150 இப்படி இருக்குன்னா நீங்க இந்த இடத்துல x கேன்சல் பண்ணனும்னா என்ன பண்ணுவீங்க இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்களா y கேன்சல் பண்ணனும் அப்படினா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க கரெக்ட்டா சோ இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது இங்க வரணும் அதுக்கு ஏத்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவீங்க சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் இங்க நான் b கேன்சல் பண்ணனும் அப்போ கீழ இந்த இடத்துல 32% b ன்னு வச்சு இன்னொரு ஈக்குவேஷன் வரணும் அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது வேற என்ன ரிலேஷன் இருக்கு பிரின்சிபல் இடையில என்ன டிஃபரன்ஸ் சொல்றாங்க 100% b minus 100% a வந்துட்டு 400 rupees இது வந்து நமக்கு தெரியும் இதுதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க ஓகேவா 400 rupees இந்த ஈக்குவேஷனை நான் வந்துட்டு இப்ப இத கேன்சல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்க போறேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா 32% வேணுமா சோ எனக்கு எல்லாத்தையும் 32% ஆ மல்டிப்ளை பண்ணிக்க போறேன் 100% 32 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32% a ன்னு வரும் அதாவது -a ஓகேவா ஏனா b - a தான் 400 சோ மைனஸ் இங்க வந்துரும் இங்க பிளஸ் வந்துட்டு 32% b 100% b ஆ 32% ஆல மல்டிப்ளை பண்ணா 32% b அதே மாதிரி இந்த 400 into 32% so 400 into 32% வரும் percentage ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகி 4 into 32 128 ன்னு வரும் சோ இது எல்லாமே நான் புரியன்றதுக்காக தான் எழுதி இது பண்ணிட்டு இருக்கேன் சோ எக்ஸாம்ல எல்லாம் நீங்க டைரக்ட்டா மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி எழுதிரணும் சிம்பிள் தான் கால்குலேட் பண்ற அளவு தான் இந்த क्वेश्चन லெவல் இருக்கும் சோ இப்போ வந்து 32 இருக்கா மைனஸ் பண்ணிருங்க இத வந்து பிளஸ் பண்ணிருங்க இங்க வந்து மைனஸ் ஆயிடும் சோ இது கேன்சல் ஆயிடும் 10a plus 32a வந்து 42% a வந்து இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் 126 ன்னு வரும் அப்ப 100% a வந்துட்டு 300 சோ இதே क्वेश्चनல நீங்க a வை கேன்சல் பண்ணனும்னு நினைச்சா என்ன பண்ணனும் a ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன 10 அப்ப இந்த டோட்டல் ஈக்குவேஷனை 10% ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க அப்ப 10% b - 10% a = 400 ல 10% என்ன வரும் 40 வரும் சோ நமக்கு என்ன எதை கேன்சல் பண்ணனுமோ அதுல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதால இந்த டோட்டல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிக்கணும் எல்லா क्वेश्चनலயுமே இந்த டோட்டல் ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க ஒண்ணு சம் ஆஃப் பிரின்சிபல் கொடுத்திருப்பாங்க இல்லனா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இன் பிரின்சிபல் கொடுத்திருப்பாங்க சோ இந்த மாதிரி மாடல் எல்லாத்துலயுமே இந்த ரிலேஷன் கொடுத்திருப்பாங்க டோட்டலா இனிஷியலா என்ன டிஃபரன்ஸ் இல்ல சம்மெண்ட் சோ அந்த இடத்துல நம்ம எதை கேன்சல் பண்ணனுமோ அங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதனால அந்த டோட்டல் ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணிடுங்க இந்த மாடலுக்கு சோ முடிஞ்சு ஈஸியா முடிஞ்சிடும்